1971 இந்தியா இன்னும் ஒரு பெரிய போரின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த நேரம். ஆனால் அந்த போரின் முடிவை மாற்றிய முடிவு எல்லைகளில் அல்ல, நிழல்களில் எடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் இந்தியாவின் வெளியுறவு உளவுத்துறை அமைப்பு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், சுருக்கமாக ரா, ஒரு அமைதியான ஆனால் அதிரடி நிறைந்த கோவர்ட் மிஷனை ஆரம்பித்தது. இது ஒரு சாதாரண உளவு நடவடிக்கை இல்லை, இது முழு போர் சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு கேம். அந்த நேரத்தில் கிழக்கு பாகிஸ்தானில், இன்று நாம் பங்களாதேஷ் என்று அறிந்த இடத்தில் அமைதி இல்லை. அரசியல் குழப்பம், மக்கள் கிளர்ச்சி, இராணுவத்தின் கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு வெடிகுண்டு போல உருவாகிக் கொண்டிருந்தது. இந்தியா இதை கவனித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு தவறான முடிவெடுத்தால் அது நேரடியாக முழு அளவிலான போராக வெடிக்க வாய்ப்பிருந்தது. ரா அதிகாரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் நேரடியாக போரில் இறங்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ஒரு மறைமுக ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கினர். முக்தி பாகினி எனப்படும் உள்ளூர் எதிர்ப்பு படையினரை அமைதியாக பயிற்சி கொடுத்து ஆயுத உதவி வழங்கி இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் மூலம் வலுப்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த கோவர்ட் மிஷனின் முக்கிய நோக்கம் என்ன? பாகிஸ்தான் இராணுவத்தை உள்ளேயே சிதறடிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் கவனத்தை முழுவதும் அந்த உள்ளூர் கிளர்ச்சியில் செலவழிக்க வேண்டும். அதனால் இந்தியா நேரடியாக தலையிட வேண்டிய அவசியம் குறையும். ஆனால் இங்கேதான் உண்மையான சஸ்பென்ஸ் இருக்கிறது. இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்தால் அது இந்தியாவுக்கு ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜ் கொடுக்கும். ஆனால் அது தோல்வியடைந்தால் அல்லது வெளிச்சத்துக்கு வந்தால் அது நேரடியாக ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் கிரைசிஸாக மாறும். ஏனென்றால் ஒரு சாவரின் நாட்டின் உள்ளக விஷயத்தில் இந்தியா மறைமுகமாக தலையிடுகிறது என்ற தகவல் வெளியில் வந்துவிட்டால் அது உலக நாடுகளின் எதிர்ப்பை உருவாக்கும். குறிப்பாக அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள். அவர்கள் இந்த நிலையை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? அதற்கும் மேலாக பாகிஸ்தான் இதை ஒரு டைரக்ட் ஆக்ட் ஆஃப் வார் என்று எடுத்துக்கொண்டால், அவர்கள் முழு அளவிலான தாக்குதலை ஆரம்பித்துவிட்டால், அந்த நேரத்தில் இந்தியா இன்னும் முழுமையாக போர் தயாராக இல்லை. இதுதான் அந்த கோவர்ட் மிஷனின் மிகப்பெரிய ஆபத்து. ரா அதிகாரிகள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் ஒரு கூர்மையான கத்தியில் நடப்பது போல இருந்தது. ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிக் சக்சஸ், மறுபக்கம் அன்கண்ட்ரோல்டு வார் எஸ்கலேஷன். இந்த ஆபரேஷனில் கம்யூனிகேஷன் கூட மிகவும் ரகசியமாக நடந்தது. எந்த அஃபிஷியல் ட்ரையலும் இருக்கக்கூடாது, எந்த ப்ரூஃபும் இருக்கக்கூடாது, எல்லாமே டினையபிளாக இருக்க வேண்டும். ஆனால் கிரவுண்டில் நிலைமை வேற மாதிரி இருந்தது. முக்தி பாகினி ஃபைட்டர்ஸ் அதிகரித்தார்கள். அவர்களின் தாக்குதல்கள் அதிகரித்தது. பாகிஸ்தான் இராணுவம் குழப்பமடைந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சந்தேகமும் அதிகரித்தது. இது உள்ளூர் கிளர்ச்சி மட்டுமில்லை, இதற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்ற எண்ணம் உருவாக ஆரம்பித்தது. இந்த சந்தேகம் உண்மையாக மாறும் நேரம் வந்தால் அது நேரடியாக எல்லை தாண்டிய தாக்குதலாக மாறும். அந்த நேரத்தில் ரா எடுத்த மிக முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? அவர்கள் இந்த கோவர்ட் மிஷனை இன்னும் தீவிரப்படுத்தினார்கள். ஏனென்றால் ஹாஃப் மெஷர்ஸ் இங்கே வேலை செய்யாது. இந்த ஸ்ட்ராட்டஜி முழுமையாக வெற்றி பெற வேண்டும். இல்லையெனில் அது முழுமையாக தோல்வியடையும். இதுதான் அந்த மிஷனின் ரிஸ்கி நேச்சர். ஒரு பக்கம் அவர்கள் ஒரு புதிய நாட்டின் உருவாக்கத்துக்கு வழி அமைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவர்கள் அன்னோயிங்லி ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை ட்ரிகர் செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த டென்ஷன், இந்த அன்சர்டனிட்டி, இந்த சைலண்ட் யுத்தம், இதுதான் 1971 போருக்கு முன் நடந்த உண்மையான கதை. இது வெறும் புல்லட்ஸ் மற்றும் பாம்ஸின் கதை அல்ல. இது ஷேடோஸில் நடந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் கேம். ஒரு நாடு எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருந்தது என்பதை காட்டும் ஒரு முடிவு. அந்த கோவர்ட் மிஷன் இல்லாமல் 1971 போரின் பாதை வேற மாதிரி இருந்திருக்குமா? அல்லது அந்த மிஷன் தான் அந்த போரின் தொடக்கத்தை வேகப்படுத்தியதா? சில முடிவுகள் வரலாற்றை மாற்றும். ஆனால் சில முடிவுகள் போரை தொடங்காமல் கூட போரை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற்றிவிடும்.